விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. நம்முடைய தியானத்திற்காக யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனங்கள் வரைக்கும் உள்ள ஒரு சில வார்த்தைகளை நாம் இன்றைக்கு சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். 3 மாதம் ஒளித்து வைத்தாள். 3வது வசனத்தை வாசிச்சிருமா? அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீலும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி இன்றைக்கு நாம் இந்த வார்த்தையை தான் சிந்திக்க போகிறோம். 4வது வசனம், அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதின் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. यहाँ पर निगमन का पुस्तक 2रा अध्याय उसका 2रा, 3रा और 4था वचन, वह स्त्री गर्भवती हुई और उसने एक पुत्र को उत्पन्न हुआ और यह देखकर कि यह बालक सुंदर है उसे 3 महीने तक छिपा रखा. जब वह उसे छिपा न सकी तब उसने एक सरकोंडों की एक टोकरी लेकर उस पर चिकनी मिट्टी और राल लगाई और उसमें बालक को रखकर नील नदी के किनारे कांसों के बीच छोड़ आई. उस बालक की बहन दूर खड़ी रही और देख रही थी कि उसका क्या हाल हुआ. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो. இது ஒரு நாம் எல்லாரும் அடிக்கடி வாசித்திருக்கிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை. हम हमेशा इस वचन को देखते हैं. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு மனிதன் நோக்கி பார்க்கப்பட்டான். अब क्या होगा ऐसा एक मनुष्य जो है उसके हाल देख रहा था. அந்த மனிதனுடைய பெயர் மோசே என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். उस बालक का नाम मूसा था. மோசேயின் வாழ்க்கை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. मूसा की जिंदगी को 3 बांट में बट गया है. அவருடைய மொத்த ஆயுள் காலம் 120 வருடம். 40 வருடம் அரண்மனையில் இருந்தார், 40 வருடம் வனாந்தரத்தில் இருந்தார், 40 வருடம் தலைவனாக மாறினார். मूसा का पूरा आयु जो था 120 था. 40 साल जो है वो महल में रहा, 40 साल जंगल में और 40 साल इजराइल के लोगों का सूबेदार बना रहा. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो. நான் இன்னும் ஒரு 3 காரியங்கள் இந்த மோசேயின் 3 பகுதிகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். इस मूसा के 3 भाग के बारे में मैं बताना चाहता हूँ. அந்த 3 பகுதிகள் என்னவென்றால், उस 3 भाग क्या है? முதலாவது पहला குழந்தையான மோசே, बालक मूसा. இரண்டாவது दूसरा பார்வோனின் குமாரத்தியின் மகனான மோசே, फिरौन की जो बेटी थी उसका बेटा. மூன்றாவது तीसरा தேவனது ஊழியக்காரனாகிய மோசே. और प्रभु की सेवकाई करने वाला मूसा. அவருடைய வாழ்க்கையில் இப்படி 3 காரியங்கள் நடக்கிறது. उसकी जिंदगी में 3 भाग होता है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो. நீங்கள் வசனத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். आपको वचन में ध्यान देना है. இந்த மோசே பிறந்த காலம்
ஒரு சமாதானமான காலம் அல்ல. मूसा का जन्म अशांति के तौर पे हुआ। அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் निगमन का जब पहला अध्याय हम पढ़ते हैं, இஸ்ரவேலர்கள் கொடுமையாய் வேலை வாங்கப்பட்ட காலம், इजराइल के लोगों को दास बनाया गया था, கடுமையாக அவர்கள் விரட்டப்பட்ட ஒரு காலம், उन्हें गुलाम बनाकर रखा गया था, அவர்கள் ஜீவனும் கசப்பாக்கப்பட்ட ஒரு காலம். उनकी जिंदगी में खटाई थी। அப்பொழுது ஒரு சட்டம் கூட பிறப்பிக்கப்படுகிறது. எந்த ஆண் பிள்ளை ஆனாலும் நதியில் போடப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட ஒரு காலம். वहां पर ऐसा एक समय आया कि ऐसे कहा गया जो लड़के को जन्म देगा उसे नदी में फेंक दिया जाना चाहिए। மோசேக்கு ஒரு சகோதரன் உண்டு. அவர் 3 வயது மூத்தவர் மோசேயை விட. मूसा का एक बड़ा भाई था जो 3 उससे साल बड़ा था। ஆனால் ஆரோன் பிறக்கிற பொழுது இந்த அனுபவங்கள் கிடையாது. जब आरोन का जन्म हुआ तब ऐसा अनुभव नहीं था। அப்படி என்று சொன்னால் மோசே பிறக்கிற அந்த சமயத்தில் தான் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். लेकिन मूसा के जब जन्म का समय था तभी ऐसा एक कार्य वहां पर हुआ। ஒரு கடுமையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு பிள்ளை பிறக்கிறது. वहां पर ऐसे कठिनाइयों में एक बालक का जन्म होता है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की स्तुति हो। அல்லேலூயா. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இந்த மோசே பிறந்தார். ऐसे कठिनाइयों की हालत में मूसा का जन्म हुआ। இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற இந்த மோசேக்கு என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ऐसे ऐसे कठिनाइयों के समय में जन्म बालक मूसा का क्या होगा, ऐसा एक प्रश्न वहां पर उठा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो। இந்த உலகமே ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள இருக்கிறது. आज पृथ्वी को अगर हम देखें तो वो भी कठिनाइयों के सानुप में है। எப்படியோ 2020 கடைசி ஞாயிற்றுக்கிழமையை பார்க்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சார். और प्रभु की कृपा है कि आज इस 2020 के साल के आखिरी रविवार को हमने देखा। உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருந்தால் 2019வது வருஷம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு கண்டிப்பா நான் கேட்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். पिछले साल भी मैंने एक प्रचार किया था। அந்த 2019 கடைசி ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துல நாம இப்படி ஒரு வார்த்தை சொன்னோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சைனாவில் வந்திருக்கிற வைரஸ் இந்தியாவில் ஒருவேளை வரலாம். நாம் எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கொண்டு கர்த்தரை ஆராதிப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பேசணும். அது நிறைவேறி முடிந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். तभी हमने ऐसा एक प्रचार किया था कि चीना में जैसा कार्य है वो शायद हमारे देश में भी आए। இப்போ இன்னொரு புது வைரஸ் ஒன்று வந்திருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். और एक नया भी वायरस आया है। அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆட்கள் எல்லாம் கொரோனாவை காலில் கீழே போட்டு மிதிச்சிட்டதுனால இப்ப புதுசா ஒண்ணு முளைச்சிருக்கான். கர்த்தருக்கு और ஸ்தோத்திரம். एक नया वायरस भी आया है। முழு உலகமும் பயந்து கொண்டிருக்கிறது. पूरा पृथ्वी डर रहा है। என்ன சம்பவிக்கும் என்றே ஒருத்தனுக்கு தெரிய மாட்டேங்குது. क्या होने वाला है ये कोई नहीं जानता। சில பேர் தடுப்பூசி போட்டாங்க. தடுப்பூசி போட்டவனுக்கு முகமெல்லாம் மாறி போச்சு. கர்த்தருக்கு कुछ लोगों ஸ்தோத்திரம். ने पहले ही ऐसे दवाई ली और उनका हालत बेकार हो गया। என்னத்தான் சம்பவிக்க போகிறதையா? क्या होने वाला है? உலகத்தில் இருக்கிற எந்த டாக்டர்ஸாலும் முடிவு சொல்ல முடியவில்லை. कोई भी डॉक्टर इसके बारे में नहीं बता सकता। எந்த விஞ்ஞானிகளாலும் முடிவு சொல்ல முடியவில்லை. या कहीं का भी विज्ञान इसके बारे में कुछ बता नहीं सकता। ஆனால் ஒரு கூட்டம் குழந்தைகள் பேழைக்குள்ளே காக்கப்பட்டிருக்கிறது. लेकिन कुछ बालकों को जो है ऐसे छिपाए रखा है प्रभु ने। அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாணல் பெட்டி என்று சொல்லப்படுகிறது. ஆங்கில வேதாகமத்துல NIV வெர்ஷன்ல பாஸ்கெட் என்று எழுதப்பட்டிருந்தாலும் NKJV வெர்ஷன்ல ஆர்க் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. यहाँ को टोकरी ऐसे कहा गया है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की स्तुति हो। ஆர்க் என்ற வார்த்தைக்கு பேழை என்று அர்த்தம். ऐसे प्रभु के तंबू ऐसे कहा गया है। நோவாவின் பேழை என்று எழுதப்பட்ட அதே வார்த்தை இந்த மோசே வைக்கப்பட்ட நாணல் பெட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. नूहा का जो जहाज था उसी का नाम जो है इस मूसा के टोकरी को भी दिया गया है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो। இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த பேழைக்குள் இருக்கிற இந்த குழந்தைக்கு என்ன சம்பவிக்கும் என்பது ஒரு பெரிய கேள்வியாய் இருக்கிறது. ऐसी कठिनाइयों की हालत में टोकरी में रखा गया हुआ इस बालक को क्या होगा? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की स्तुति இந்த हो। பேழை என்ற வார்த்தை
வார்த்தை சபையை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ये टोकरी का जो शब्द है इसे कलीसिया माना जाता है. இந்த பேழைக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறது. இது உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்ட அனுபவம் உடையது. ये जो टोकरी है इसे बाहर और अंदर दोनों समय जो है रेत से लगाया गया है. நான் இந்த வார்த்தைகளை ரொம்ப மெதுவாக பொறுமையாக உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் விரும்புகிறேன். मैं इस वचन को जो है धीरे से आपके पास लेके आना चाहता हूँ. ஒருவேளை இன்றைக்கு அந்த வார்த்தைகள் முடியவில்லை என்று சொன்னால் இன்னொரு நாள் அந்த வார்த்தைகளை கண்டினியூவாக உங்கள் மத்தியில பகிர்ந்து கொடுக்க நான் விரும்புகிறேன். अगर आज इसे पूरा नहीं कर पाया तो और एक दिन में करूंगा. இந்த பேழைக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறது. கீழ் பூசப்பட்ட ஒரு அனுபவம் இந்த பேழைக்கு உண்டு. इस टोकरी में जो है राल लगाई गई है. எதற்காக கீழ் பூசப்படுகிறது? क्यों राल लगाई गई है? உலகம் இந்த பேழைக்குள் வந்துவிடாமல் இருப்பதற்காக, தண்ணீர் இந்த பேழைக்குள் வந்துவிடாமல் இருப்பதற்காக பேழை கிருபையினாலே காக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும். ये टोकरी जो कलीसिया मानी गई, इस कलीसिया में जो है पृथ्वी के कार्य न आए ऐसे कृपा से इसे राल लगाई गई है. அல்லேலூயா, அல்லேலூயா. பேழைக்குள்ளே தேவனது கிருபை இருக்கிறது. इस टोकरी में परमेश्वर की कृपा है. தேவனது கிருபையினாலே பரலோகத்திலே அந்த சுதந்திரம் நமக்காக காக்கப்பட்டு இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. इसलिए इस कृपा से जो है परमेश्वर ने हमारे लिए रखा है. எதற்காக அந்த பேழைக்குள்ளே கிருபை இருக்கிறது தெரியுமா? क्यों इस टोकरी में परमेश्वर की कृपा है? உலகம் எந்த விதத்திலும் பேழைக்குள் இருக்கிறவனை தாக்காதபடிக்கு அந்த கிருபை அந்த பேழையை பாதுகாக்கிறது. जब तक ये कलीसिया पृथ्वी में है, परमेश्वर इस कलीसिया को जो है बचा रहे हैं. அதனால் தான் நோவாவின் பேழையையும் கீழ் பூசும்படிக்கு தேவன் கட்டளை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ऐसे ही नूहा का जो जहाज है उसे में भी परमेश्वर राल लगाई थी. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பிறந்த இந்த ஆண் குழந்தை நதியில் போடப்பட வேண்டும். ஆனால் பேழைக்குள் வந்தபடியினால் தப்புவிக்கப்பட்டது. ऐसे कठिनाइयों में जन्मा इस बालक को नदी में फेंका जाना चाहिए था, लेकिन टोकरी में वो बचा रहा. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के संतानों, எந்த இக்கட்டான சூழ்நிலைகளாய் இருந்தாலும், चाहे कैसे भी कठिनाइयां हो, எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகளாய் இருந்தாலும், चाहे कैसे भी परिश्रम हो, பேழைக்குள் இருக்கிறவன் காக்கப்படுவான். जो टोकरी में रहा उसे बचे रहेगा. ஹalleluya, ஹalleluya. பேழைக்குள்ளே இருக்கிறவன் காக்கப்படுவான். टोकरी में रहने वाला बचा रहेगा. ஆனால் அந்த பேழைக்குள்ளே இருக்கிறவனுக்கு சில குணாதிசயம் இருக்க வேண்டும். लेकिन इस टोकरी में रहने के पास कुछ स्वभाव होना चाहिए. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो. பேழைக்குள் இருக்கிறவனுக்கு என்ன குணாதிசயம் இருக்க வேண்டும்? उसके पास क्या स्वभाव होना चाहिए? இந்த மோசேக்கு 3 குணாதிசயங்கள் இருந்ததாக பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். पवित्र शास्त्र हम जान सकते हैं कि मूसा के पास 3 स्वभाव थे. முதலாவதாக, पहला, அவன் ஒரு பிறந்த பிள்ளை. वो जो है एक जन्म लिया हुआ बालक. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒரு பிறந்த பிள்ளை. சொல்லுங்க பார்க்கலாம். उसने जन्म लिया हुआ बालक. சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பிள்ளை? என்ன பிள்ளை? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். என்ன பிள்ளை? ஸ்தோத்திரம். அவன் ஒரு பிறந்த பிள்ளை. वो जो है जन्म लिया हुआ बालक है. இரண்டாவதாக, அவன் ஒரு அழகுள்ள பிள்ளை. और दूसरा, वो एक सुंदर बालक है. மூன்றாவதாக, அவன் ஒரு பசியுள்ள பிள்ளை. और तीसरा जो है वो एक भूखा बालक है. ஒரு பேழைக்குள் இருப்பவனுக்கு 3 குணாதிசயம் தேவை சபையே. एक कलीसिया में रहने वाले के पास 3 गुण होना அவன் चाहिए. பிறந்திருக்க வேண்டும். उससे पहले जन्म लेना है. அவன் அழகுள்ளவனாய் இருக்க வேண்டும். दूसरा, वो सुंदर होना चाहिए. அவன் பசியுள்ளவனாய் இருக்க வேண்டும். और तीसरा, उसे भूख लगना चाहिए. இந்த வேதத்தை நன்கு நீங்கள் வாசித்து பார்த்தால், अगर आप शास्त्र को अच्छी तरह से पढ़ें, பெட்டியை திறந்து பார்த்தவுடன் பார்வோனின் குமாரத்தி சொல்லுகிறாள், இவன் எபிரேயனுடைய பிள்ளை என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. जैसे ही उस टोकरी को खोलती है, फिरौन की बेटी कहती है ये जो है इस्राएल का एक बालक है. யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. उसे बताने की जरूरत नहीं पड़ी थी. முகத்தை பார்த்த உடனே உலகம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும், இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. जो कोई हमारे चेहरे को देखे उसे गवाही देना है कि ये परमेश्वर का संतान है. நாம் யாரிடமும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
हमें किसी के पास जाकर बोलना நான் की जरूरत தேவனை नहीं। ஆராதிக்கிறேன் என்று நாம் வாயினால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. हमें ये कहने की जरूरत नहीं कि मैं परमेश्वर की आराधना करता हूँ। உலகம் நம்மை பார்க்கிற பொழுது இவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன் என்ற சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டும். हमारी जिंदगी को देखकर लोगों को कहना चाहिए कि प्रभु की आराधना करने वाला संतान है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो। முதலாவதாக நான் சொல்லுகிறேன், ஒரு பிறந்த அனுபவம் சபையில் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ऐसे नए जन्म लेने का अनुभव कलीसिया में दिखना चाहिए। ஒரு பிறந்த அனுபவம் சபையில காணப்பட வேண்டும். ऐसे जन्म लेने का अनुभव कलीसिया में होना चाहिए। யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் வாசித்து கேட்போம். यूहन्ना का सुसमाचार का पुस्तक 3रा अध्याय उसका 3रा वचन 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். यीशु ने उसको उत्तर दिया, मैं तुमसे सच सच कहता हूँ, यदि कोई नए सिरे से न जन्म ले तो वो परमेश्वर के राज्य को नहीं देख सकता। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो। சபைக்குள்ள இருக்கிறவன் மறுபடி பிறந்தவனாக இருக்க வேண்டும். कलीसिया में रहने वाले को नए सिरे से जन्म लेना है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. हालेलुया। சபைக்குள்ள இருக்கிறவனிடத்துல இருக்க வேண்டிய ஒரு பெரிய குணாதிசயம் மறுபடி பிறந்த அனுபவம் தேவை. कलीसिया में रहने वाले का पहला गुण यही है कि उसे नए सिरे से जन्म लेना है। மறுபடி பிறந்த அனுபவம் இல்லாமல் ஒருவனால் சபைக்குள் காக்கப்பட முடியாது. சபையே, अगर वो नया जन्म नहीं लिया तो वो कलीसिया का भाग नहीं बन सकता। நிக்கோதேமு கிட்ட ஆண்டவர் கேட்டாரு, இஸ்ரவேலிலே நீ போதகனாய் இருந்த பிற்பாடும் இவைகளை அறியாதிருக்கிறாயா என்று ஒரு வார்த்தை கேட்டார். प्रभु वहाँ पर ऐसे कहते हैं कि इज़राइल का तो उपदेशक था, फिर भी तू ये नहीं जानता था। அப்ப இந்த சத்தியம் மறைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் சில பேர் இருக்கிறார்கள். ऐसे सच्चाई को छुपाने वाले कुछ लोग भी हैं। ஆண்டவர் சொல்றார், நீ மறுபடி பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. यीशु मसीह से कहते हैं कि नए सिरे से हमें जन्म लेना है। மறுபடி பிறத்தல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? नए सिरे से जन्म का मतलब क्या है? பாவத்திற்கு செத்து நீதிக்கு என்று பிழைக்கிற அனுபவம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. पाप के लिए हमें मरकर नए कार्य नए धर्मी बनना है। விசுவாசி ஒவ்வொருத்தரும் பாவத்திற்கு செத்தவர்களாக நீதிக்கு பிழைத்தவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். पर परमेश्वर चाहते हैं कि हमें पाप के लिए मरना है और धर्म के लिए जीना है। நாம் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பது தெய்வத்தின் சித்தம் அல்ல. परमेश्वर ऐसे नहीं चाहते कि हम सुख भोग से रहें। நாம் இந்த பூமியை சுதந்தரிக்க வேண்டும் என்பது தேவனின் ஆசை அல்ல. या इस पृथ्वी को हम स्थान करें, ऐसे நாம் परमेश्वर பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனது சித்தமாய் இருக்கிறது. लेकिन प्रभु चाहते हैं कि हम पवित्रता से जिए। கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மறுபடி பிறவாதவன் ஒருவனும் தேவனது ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. परमेश्वर का वचन कहता है कि जो नए सिरे से नहीं जन्मा वो परमेश्वर का राज्य नहीं அப்படி देख என்று सकता। பிறக்கிற அனுபவம் என்று சொன்னால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஜீவிதத்திலையும் இருக்க வேண்டும். यीशु मसीह के लहू से धुले गए हुए और पवित्र बने हुए ऐसे हमें जीना है। அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனாலே பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. पहले यूहन्ना का पुस्तक 3रा अध्याय उसका 9वां वचन कहता है कि जो कोई परमेश्वर के से जन्मा वह पाप नहीं करेगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो। தேவனாலே பிறந்தவன் பாவம் செய்ய முடியாது. परमेश्वर से जो जन्मा वो पाप नहीं कर सकता। ஏனென்றால் தேவனது வித்து அவனுக்குள் தரிக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. बीज उसमें रहेगा। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த வித்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத வித்தாகிய தேவ வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. हम जो है परमेश्वर के वचन से जन्मे। 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் அந்த வார்த்தையை வாசித்து பார்க்கிறோம். पहले पत्रस का पुस्तक पहला अध्याय उसका 23वां वचन, நமக்குள்ளே தரிப்பிக்கப்பட்டிருக்கிற வித்து மனுஷ வித்து அல்ல, அழியாத வித்தாகிய ஆவிக்குரிய வசனம் தரிப்பிக்கப்பட்ட அனுபவம் நமக்கு தேவை. हमारे अंदर जो है नाश होने वाला बीज नहीं परंतु परमेश्वर का वचन का बीज होना चाहिए। 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது पहला यूहन्ना का पुस्तक 4था अध्याय उसका 7वां वचन, வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. प्रेम से जो कोई भी है वो परमेश्वर से जन्मा है। 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, पहला यूहन्ना 5वां अध्याय उसका पहला वचन, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. यीशु मसीह पर विश्वास करने वाला परमेश्वर से उत्पन्न हुआ है। யோவான் 1:11-12 வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது यूहन्ना का पहला अध्याय उसका 11वां और 12वां वचन, வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் அவருடைய நாமத்துக்கு மேலே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தேவனது பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. जो कोई भी परमेश्वर यीशु मसीह पे विश्वास करता है वो उनका संतान बनता है। அவர்கள் மாம்சத்தினால் பிறக்கவில்லை, वो जो है शारीरिक तौर से नहीं, அவர்கள் மனுஷ சித்தத்தினால் பிறக்கவில்லை, या मनुष्य की इच्छा से नहीं, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். वो जो है प्रभु की इच्छा से जन्मे। அல்லேலூயா. அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள், वो जो है प्रभु की इच्छा से जन्मे, அவர்கள் தேவனாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். परमेश्वर पे उनका उत्पन्न हुआ। பேழைக்குள் இருக்கிற ஒரு மனிதன் தேவனால் தேவனுக்குள் பிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ऐसे टोकरी में रहने वाले, कलीसिया में रहने वाले मनुष्य को परमेश्वर में जन्म लेना है। எத்தனை பேர் அப்படி பிறந்திருக்கிறீங்க? कितने लोग ऐसे जन्मे हैं? சரி, கேள்வி ஒழுங்கா விளங்கல. எத்தனை பேர் அப்படி பிறந்திருக்கிறீங்க? कितने लोग ऐसे जन्मे हैं? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு தடவை கேட்கிறேன், எத்தனை பேர் அப்படி பிறந்திருக்கிறீங்க? कितने लोग ऐसे जन्मे हैं? இன்னும் நிறைய பேருக்கு கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படி பிறந்திருக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. ஐயா, நீங்களும் நானும் பிறந்த அனுபவத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि हम परमेश्वर में जन्मे। நாளுக்கு நாள் மனசு புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். हर एक दिन हमारे मन में नया उत्पन्न होना நாளுக்கு चाहिए। நாள் பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். रोज हमें परमेश्वर में जन्म लेना है। இந்த பிறப்பின் அனுபவம் ஏதோ ஒரு நாளில் முடிந்து விடுவது அல்ல. ये जन्म लेने का अनुभव एक दिन का नहीं, நாளுக்கு நாள் பிறக்கிற அனுபவம். हर रोज हमें जन्म लेना है। அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பிறந்த பிள்ளைகளை தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்தார் என்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் வாசித்து ऐसे பார்க்கிறோம். प्रभु को जन्म लेने वाले में हर किसी को परमेश्वर ने अपने कलीसिया में भाग बनाया। ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. उद्धार पाने वालों को परमेश्वर ने कलीसिया का भाग बनाया। இந்த பேழைக்குள் கொண்டு வரப்பட்ட பிற்பாடு இந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளையாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहते हैं कि कलीसिया में आने के बाद हमें सुंदरता पाना है। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழகுள்ள பிள்ளையாய் மாற வேண்டும். परमेश्वर में हमें सुंदरता पाना है। யாருக்காவது அசிங்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குதா? என்ன எல்லாரும் இப்படி இருக்கிறியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்காவது அசிங்கமா இருக்கணும்னு ஆசை உண்டா? क्या कोई चाहता है कि मैं अच्छा ना रहूं? யாருக்குமே கிடையாது. ऐसा किसी का इच्छा नहीं। அதனால தான் நம்ம நல்ல Dresses எல்லாம் போட்டுக்கிறோம், इसलिए हम अच्छे कपड़े पहनते நல்ல हैं, பவுடர்லாம் அடிச்சுக்கிறோம், हम अच्छी तरह से रहते हैं, நல்ல தலைமுடி எல்லாம் அங்க இங்கமா வெட்டிக்கிறோம். கர்த்தருக்கு अच्छी ஸ்தோத்திரம். तरह से हम बाल बनाते हैं। இதெல்லாம் எதற்காக? वो किस लिए? அழகாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. ताकि हम अच्छा दिखे। ஆனால் வேதம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் உங்களுக்கு அலங்காரம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. लेकिन शास्त्र कहता है कि ये सब कुछ हमारा सुंदरता नहीं। புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் என்று அப்போஸ்தலர்கள் எழுதுகிறதை நாம் வாசித்து பார்க்கிறோம். प्रेरित कहते हैं कि जो बाहर दिखावटी है वो सुंदरता नहीं। அப்போ ஒரு மனுஷனுக்கு எதுதான் ஐயா அழகு? तो एक मनुष्य का सुंदरता क्या है? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. सब्र और शांति का आत्मा ही हमारा सुंदरता है। அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. அழகுள்ள பிள்ளையாக விசுவாசிகள் மாற வேண்டும். ऐसे सुंदरता से हमें बनना है. செவப்பா இருந்த அழகுன்னு சொல்லி நம்ம நினைச்சிட கூடாது. हमें ये नहीं सोचना कि अगर कोई गोरा हो तो वो सुंदर है. அதெல்லாம் ஒரு அழகும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். सुंदरता नहीं. வேத வசனத்தின்படி நடப்பதுதான் அழகு. शास्त्र के अनुसार, वचन के अनुसार चलना ही सुंदरता है. தேவன் தமது பிள்ளைகளை சபையில கொண்டு வந்து அழகுபடுத்த விரும்புகிறார். कलीसिया में लेकर आकर परमेश्वर हमें सुंदर बनाना चाहते हैं. அதனால வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு தேவன் சபையிலே ஊழியர்களை ஏற்படுத்தி வைத்தார். ऐसे हमें अच्छा बनाने के लिए ही परमेश्वर ने सेवकाइयों को लेकर आए हैं. ஊழியர்களுக்கு வேலை என்ன? सेवकाइयों का काम क्या है? சீரை உண்டாக்குகிற வேலையை செய்ய வேண்டும். हमें जो है ठीक करे. அல்லேலூயா. தேவனும் நம்மை சீர்படுத்துகிறார், प्रभु भी हमें ठीक करते हैं சபையும் நம்மை சீர்படுத்துகிறது. और कलीसिया भी वो करता है. நீங்க வீட்டுல போய் எசேக்கியேல் 16வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். एसेकियेल का पुस्तक 14 अध्याय कहता है, வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता நீ है, என்னுடையவளாய் மாறின பின்பு तू मेरा होने के बाद நான் உன்னை ஜலத்தினால் கழுவி तुझे पानी से धोकर உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து और तुझे अच्छी तरह से साफ करके உனக்கு எண்ணெய் பூசி तुझे तेल लगाकर சித்திர தையலாடையை உனக்கு தரிப்பித்து ऐसे नए कपड़ों को देकर ஆரங்களை உனக்கு அணிவித்து गहना पहनाकर இப்படி எல்லாம் செய்து உன்னை நான் அழகுபடுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ऐसा सब कुछ करके मैंने तुझे सुंदर बनाया. இவைகள் எல்லாமே ராஜகுமாரத்திக்கு உண்டான அழகு என்று சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். सब कुछ जो है एक राजकुमारी का सुंदरता है. ராஜகுமாரத்தி உள்ளான அழகுள்ளவள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே, அப்படிப்பட்ட அழகை தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் வைக்கிறவராய் இருக்கிறார். ऐसे अंदरता का जो सुंदरता है वही परमेश्वर हमारे लिए रखना चाहते हैं. புதிதாய் பிறந்தவன் அழகுள்ளவனாய் மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ऐसे जो नए परमेश्वर में जन्मा है उसे सुंदर भी बनना है. நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். नीतिवाचक का पुस्तक அதனுடைய 3வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். उसका 3रा अध्याय 21, 22 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 21वां और 22वां वचन. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. हे मेरे पुत्र, ये बातें तेरी दृष्टि से हट ना जाए. यदि बुद्धि और विवेक की रक्षा कर, तब ये जो तुझे जीवन मिलेगा. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की स्तुति हो. நமக்கு அலங்காரம் என்ன தெரியுமா? மெய் ஞானமும் நல்ல ஆலோசனையும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. हमारा सुंदरता क्या है? खरी बुद्धि और विवेक. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். மெய் ஞானம். எல்லாரும் வாயில இருந்து வார்த்தை வரல. மெய் ஞானம். 2வது நல்ல ஆலோசனை. இதுதான் சபையை அழகுபடுத்தும். यही कलीसिया को सुंदर बनाता है. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, वही 3रा अध्याय उसका 2रा और 3रा वचन. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று வசனம் சொல்லுகிறது. कृपा और सच्चाई तुझसे अलग ना हो, उसे अपने गले में गहना बनाकर पहनना. கிருபையும் சத்தியமும் நமது கழுத்திலே அணிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். कृपा और सच्चाई हमारे गले में हार बनकर रहना चाहिए. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சபை கிருபைக்குள்ளே நிறைந்ததாய் இருக்க வேண்டும். कलीसिया में कृपा दिखना चाहिए. ஏன் கிருபைக்குள்ளே நிறைந்ததாய் இருக்க வேண்டும்? क्यों कृपा में रहना चाहिए? கிருபைக்குள் நிறைந்திருந்தால் மெய்ஞானமாகிய கிறிஸ்துவை கண்டடைய முடியும். अगर हम कृपा में रहे तो ऐसे खरी बुद्धि का यीशु मसीह हम देख पाएंगे. சத்தியத்திலே சபை நிறைந்ததாய் இருக்க வேண்டும். सच्चाई में कलीसिया को रहना है. விசுவாசி சத்தியத்திலே உறுதிப்பட்டவனாய் இருக்க வேண்டும். विश्वासी को सच्चाई में रहना है. சத்தியத்திலே நிறைந்தவனாய் இருந்தால் நல்ல ஆலோசனைகள் இந்த சத்திய வேதம் நமக்கு கொடுக்கிறவைகளாய் இருக்கிறது. अगर हम सच्चाई में चले तो विवेक हमें अच्छे से मिलेगा. ஹalleluya, 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 ஹalleluya. ஐயா, நாம் இந்த கடைசி இக்கட்டு காலத்துல
பிறந்த அனுபவத்தோடு அழகுபடுத்துகிற அனுபவத்திற்குள்ளே சபை வளர வேண்டும். हमें जो है ऐसे परमेश्वर में जन्मकर परमेश्वर की सुंदरता को पाना है. நம்ம நல்ல சபையை டெக்கரேட் பண்ணி வைத்திருக்கிறோம். हमने अपनी कलीसिया का सजावट இது நம்ம किया. கொண்டாட்டத்தின் அறிகுறியாக இருக்கிறது. ये सब अच्छा है. ஆனால் தேவனுக்கு முன்பு அழகு என்ன? लेकिन प्रभु के நாம் सामने सजावट क्या है? கிருபையிலும் சத்தியத்திலும் வளரும்படிக்கு தேவன் விரும்புகிறார். प्रभु चाहते हैं कि कृपा और सच्चाई में हम बढ़े. ஹalleluya. அதனால்தான் அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த உலகத்திற்குள்ளே அவர் இறங்கி வந்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. इसीलिए शास्त्र कहता है कृपा और सच्चाई से यीशु मसीह इस पृथ्वी में जन्मे. பிறந்த பிள்ளை जो जन्म लिया बालक அழகுள்ள அனுபவத்தில் வளரணும். उसे सुंदरता में बढ़ना है. ஆனா அந்த சபைக்குள்ள இருக்கிற அந்த பிறந்த பிள்ளைக்கு இன்னொரு முக்கியமான காரியம் அவசியமாய் இருக்கிறது. इस कलीसिया में रहने वाले बालों का तीसरा गुण क्या है? அது பசி உள்ள பிள்ளையாய் இருக்க வேண்டும். उसे परमेश्वर में भूखा रहना है. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. हाथ उठाकर அந்த हालेलुया करें. பிள்ளையின் ஜீவிதத்துல பசி இருக்க வேண்டும் ஐயா. उस बालक की जिंदगी में भूख होना அது चाहिए. என்ன பசி? वो क्या भूख है? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के धर्म में जो है हमें प्यासा और भूखा होना चाहिए. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கிறோம். मत्ती का सुसमाचार का पुस्तक 5वां अध्याय में हम ये देखते हैं. நம்முடைய ஏக்கம் என்னவா இருக்க வேண்டும் என்றால் हमारा प्यास क्या होना चाहिए? நீதி செய்கிறதா இருக்க வேண்டும். धर्म होना चाहिए. ஒரு அல்லேலூயா வருதா பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எண்ணமெல்லாம் எப்படி இருக்கணும் ஐயா? நீதிக்கு மேல பசி குறைந்து போக கூடாது. हमारे सोच विचार में प्रभु का धर्म दिखना चाहिए. இந்த உலகத்துல பொதுவா பசி எடுக்கல அப்படின்னு சொன்னா சரீரத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். अगर हमारे इस पृथ्वी में हम देखें तो हमें शरीर में अगर भूख नहीं मिला तो हमारे शरीर में कुछ कमी है. சபைக்குள்ள பசி இல்ல அப்படின்னு சொன்னா ஆத்மீக வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். अगर हमें इस कलीसिया में भूख नहीं है तो हमारे आत्मा में कुछ तो நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருந்தது என்று சொன்னால் अगर हमारा आत्मीय जीवन ठीक नहीं, நீதிக்கு மேலே பசியும் தாகமும் இருக்கும். अगर हमें धर्म और उसमें प्यास भूख रहेगा. ஹalleluya. இன்னும் வேணும்னு ஆசை இருக்காது. और चाहिए ऐसा नहीं. இன்னும் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்காது. और हमें कमाना है ऐसा இன்னும் नहीं. சொத்து சேர்க்கணும்னு ஆசை இருக்காது. और बहुत से उत्पन्न करना है இன்னும் ऐसा नहीं. நான் நீதியினால் ஸ்திரப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். और भी मैं धर्मी बनूं ऐसा हमारा इच्छा होगा. ஹalleluya. வேதம் சொல்லுது, நீதியினால் நீ எப்படிப்பட்டவனாய் மாறுவாய்? ஸ்திரப்பட்டிருப்பாய். धर्म से जो है हम बच जाएंगे. நீதியினால் ஒருவன் ஸ்திரப்பட்டால் திகிலுக்கு அவன் தூரமாவான் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். अगर हम धर्म में जो अपने आप को ठीक करें तो हम परमेश्वर की राह पर चलेंगे. நீதியினால் ஸ்திரப்படுவாய், हमें धर्म से ठीक रहना है திகிலுக்கு நீ தூரமாவாய். और बुरे कार्यों से हम दूर हो जाएंगे. சபையே, உன் ஆசை கிறிஸ்துவினால் உண்டாகிற நீதியை பற்றிக் கொண்டிருக்கும் என்றால் எதை குறித்தும் நீ பயப்படாதிருப்பாய். अगर परमेश्वर के धर्म में हम रहे तो हम किसी कार्य से नहीं डरेंगे. ஹalleluya. ஹalleluya. எதை குறித்தும் பயப்படாதிருப்பாய். किसी से नहीं डरेंगे. அப்போஸ்தலனாகிய பேதுரு தனது நிருபத்தில் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், प्रेरित का पत्रस कहता है புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேலே வாஞ்சையாயிருங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. हमारा प्यार जो है वचन में होना चाहिए. சபையில ஒரு பசி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். कलीसिया में भूख दिखना चाहिए. ஆமென். ஆமென். ஹalleluya. எத்தனை பேருக்கு அந்த பசி இருக்கு? कितने जन के पास ये भूख है? நம்ம ஆட்கள் ரொம்ப விவரமான ஆட்கள். எங்களுக்கு அந்த பசி இருக்குன்னு சொன்னா 12 மணி வரைக்கும் பிரசங்கம் நடக்கும்னு சொல்லுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எத்தனை பேருக்கு அந்த பசி இருக்கு? कितने के अंदर ये भूख है? நான் அந்த பழைய காலத்தெல்லாம் ரொம்ப நினைச்சு பாக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். पहले के दिनों को मैं बहुत याद करता என் हूँ. சின்ன வயசுல என் கண்ணால கண்ட காலங்கள் அவைகள். जब मैं छोटा था तब मैंने देखा கன்வென்ஷன் கூட்டத்துக்கு எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் வண்டி பிடிச்சு போவாங்க ஜனங்கள். ऐसे जो जहाँ पर प्रार्थना होते थे लोग गाड़ियां पकड़ कर जाते थे. பிரசங்கம் 11:30 மணி வரைக்கும் நடக்கும்.
जो वहाँ का प्रचार जो है रात के 11 साढ़े 11 तक होता था। வீட்ல இருந்து சின்ன சின்ன டேப் ரெக்கார்டர்லாம் கொண்டு போய் வரிசையா அந்த சவுண்ட் பாக்ஸுக்கு முன்னால அடுக்கி வச்சிருப்பாங்க. ऐसे छोटे छोटे जो टेप रिकॉर्डर है वहाँ पर स्पीकर के सामने रखते थे। எதுக்குன்னா அந்த பிரசங்கத்தை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. वो इसलिए कि वो प्रचार को रिकॉर्ड करे அந்த கூட்டம் முடிஞ்சு வந்த பிற்பாடு வீட்ல அந்த ரெக்கார்டு ஓடிக்கிட்டே இருக்கும். और प्रचार से लौटने के बाद उनके घर पे ये रिकॉर्ड चलता था। ஒரே பிரசங்கம் தான், एक ही प्रचार है, ஒரே வசனம் தான், एक ही वचन है। அந்த கேசட் அழிகிற வரைக்கும் திரும்ப 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 ஓடிக்கொண்டே இருக்கும். जब तक वो कैसेट का नाश ना हो तब तक वो चलता रहता था। ஜனங்கள் வசனத்தை கண்டு ஒரு நாளும் மனமடிவு அடைந்ததாக சரித்திரமே இல்ல. लोग जो है कभी वचन से दूर नहीं जाते थे। அதனால சபைகள் உபத்திரவத்திலே தைரியமாய் நின்று சாட்சி கொடுத்தது. इसीलिए कलीसिया जो है कठिनाइयों के समय में भी वो हिम्मत से रहे। ஹல்லேலூயா. சாணியை எடுத்து எரிஞ்சாங்களாம் சபைகளுக்கு மேல, कलीसिया के लोगों के ஆனா ऊपर சபை சாட்சி கொடுத்தது. लेकिन कलीसिया ने गवाही दी। 10 பேர் இருந்து ஆராதிச்சாங்களாம் சபையில. कलीसिया में केवल 10 பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வந்தது. पवित्र आत्मा का अभिषेक उतर आया। 4 பேர் சேர்ந்து பாட்டு பாடினாங்களாம் சபையில. 4 लोग थे इस कलीसिया பிரஜாதி में। ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களாம். बहुत से लोगों ने उद्धारता पाया। காரணம் என்ன? का कारण क्या है? பசி நிறைந்த சபையாயிருந்தது. वो भूखा उला कलीसिया था। வேத வசனத்துக்கு மேலே பசி நிறைந்த சபையாயிருக்க வேண்டும் पवित्र ஐயா. शास्त्र में वो भूखे थे। பசி நிறைந்த சபை. वो भूखे कलीसिया அதான் थे। ஆதி காலத்து சபையாயிருந்தது. ऐसा पुराने जमाने का ஆதி कलीसिया था। காலத்து சபையில ஜனங்கள் வேத வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். पुराने टाइम के जो कलीसिया थे वो वचनों को सुनते रहते थे। விசுவாசிக்கு வசனத்தை குறித்து சலிப்பு வரக்கூடாது. विश्वासी को कभी भी वचन से दूर नहीं होना है வசனத்தை வாசிக்கிறதுல பசி தீந்து போக கூடாது. और वचनों को पढ़ने में कमी नहीं होना வசனத்தை चाहिए। கேட்கிறதுல பசி தீந்து போக கூடாது. वचनों को सुनने में कमी नहीं होना चाहिए। ஹல்லேலூயா. வசனத்தை தியானிக்கிறதுல பசி தீந்து போக கூடாது. वचनों को ध्यान करने में कमी नहीं होना चाहिए। இவைகள் எதையுமே கடமைக்காக செய்கிறவன் விசுவாசி அல்ல. ये केवल अपने लिए करने के लिए विश्वासी नहीं, தான் பிழைத்திருக்கும்படி செய்கிறவன் விசுவாசி. लेकिन हम बचे ऐसे करने के लिए विश्वासी நம்ம है। வாசித்து கேட்டோமே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையை வாசித்து கேட்டோமே. विश्वास से ही धर्मी जो है वो बचता है। விசுவாசம் எங்கே இருந்து கடந்து வரும்? विश्वास कहाँ से आता है? தேவனது வசனத்திலிருந்து கடந்து வரும். परमेश्वर के वचन से आता है। தேவனது வசனத்தை வாசிக்கிற பொழுது, वचनों को जब हम पढ़ते हैं, தேவனது வசனத்தை தியானிக்கிற பொழுது, वचनों को जब हम ध्यान देते தேவனது हैं, வசனம் உள்ளே பிரவேசிக்கிற பொழுது, वचन जब हमारे हृदय में आता है, படிப்பறியாதவனாய் இருந்தாலும் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறுவான் ஐயா. वो विश्वास में बढ़ता है। பேதுருவுக்குள்ள எப்படி அந்த விசுவாசம் வந்தது? पतरस में कैसा विश्वास आया? படிப்பறிவில்லாதவன், वो अनपढ़ था। படிப்பறிவில்லாதவன், वो अनपढ़ था। நீரே ஆனால் கடலுக்கு மேலே நடக்க எனக்கு கட்டளையிடும் என்ற விசுவாசம் எப்படி உள்ளே பிரவேசித்தது? उसके अंदर एक विश्वास आया। தேவனது வசனங்களை கேட்டதினால் அல்லவோ? वो परमेश्वर के वचनों को सुनकर அன்றைக்கு அந்த காலியான படகின் மேலே ஏறி உட்கார்ந்து தேவன் செய்த பிரசங்கத்தை கேட்டதினால் அல்லவோ? उसने प्रभु यीशु मसीह के प्रचारों को सुना। சபையே, कलीसिया, நாம் அழைக்கப்பட்டது ஒரு மதத்திற்காக அல்ல. हम जो है ऐसे ही बुलाए நாம் नहीं गए। அழைக்கப்பட்டது ஒரு மார்க்கத்திற்காக அல்ல. ऐसे ही बुलाए नहीं गए। நாம் அழைக்கப்பட்டதின் நோக்கம் ஒன்று உண்டு. हमारे लिए एक लक्ष्य है। வேலைக்குள் வைக்கப்பட்டதின் நோக்கம் ஒன்று உண்டு. ऐसे प्रभु के जहाज में रहने का நாம் एक लक्ष्य है। வளரும்படியாக, हम बढ़ने के நாம் लिए, சீர் பொருந்தும்படியாக, हमें ठीक करने के நமது लिए, மணவாளன் வருகிற பொழுது சந்திக்கும்படியாக கர்த்தர் और हमारा வைத்திருக்கிறார். दूल्हा यीशु मसीह जब दूसरी बार आए तो उनको हमें பசி मिलने के लिए। நிறைந்த அனுபவத்தில் இருக்கிறவன் ஒரு நாளும் தீயில் அடையவே மாட்டான். ऐसे जो परमेश्वर के लिए भूखा है वो कभी ஒரு बुराइयों को नहीं நாளும் देखेगा। ஒரு நாளும் தீயில் அடைய மாட்டான். वो कभी बुराइयों को नहीं देखेगा। அவனை குறித்து ஒரு சாட்சி இந்த சொசைட்டில சொல்லப்படும். இவன் எபிரேயனுடைய பிள்ளை என்ற சாட்சி சொல்லப்படும். उसके बारे में गवाही दी जाएगी कि ये परमेश्वर का संतान है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के संतान, பிறந்த அனுபவம் நமக்கு தேவை. ऐसा अनुभव हमारी जिंदगी में होना चाहिए। அழகுபடுத்தப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. ऐसा अनुभव होना चाहिए। பசி உள்ள ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ऐसा भूखा का अनुभव होना चाहिए। வசதி நிறைஞ்ச அனுபவம் தேவையோ இல்லையோ எனக்கு தெரியாது. अन्य कार्य का अनुभव नहीं, பசி நிறைந்த அனுபவம் நமக்கு தேவை. परमेश्वर में हमें भूखा होना ஏனென்றால் चाहिए। பசி உள்ளவர்களை அவர் நன்மையினால் திருப்தியாக்குகிறார் என்று லூக்கா 1:53 சொல்லுகிறது. ऐसे जो परमेश्वर के लिए भूखा है परमेश्वर की अच्छाइयों से भरता है। ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையா
வெறுமையாய் அனுப்பிவிட்டார், பசி உள்ளவர்களையோ நன்மையால் திருப்தியாக்கினார். ऐसे परमेश्वर ने जो परमेश्वर में भूखे हैं उन्हें अच्छाइयों से भरा. இந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும் என்று தமக்கை பார்த்து கொண்டிருந்தால், इस बालक का क्या होगा, इस बालक की बहन देख रही थी. யாரும் நினைத்து பார்க்க முடியாத மகிமையான காரியங்கள் இந்த பிள்ளையின் வாழ்க்கையில் சம்பவித்ததை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. कोई भी नहीं सोच सकता ऐसा अच्छा कार्य उस बालक की जिंदगी में हुआ. மீதம் இருக்கிற காரியங்களை இன்னும் ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தால் நான் அதை உங்கள் மத்தியில பிரசங்கிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். हम सब கர்த்தருக்கு घुटने ஸ்தோத்திரம். टेकेंगे. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நாம் ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட ஜெபிக்க போகிறோம். அடுத்த புது வருஷத்துக்கு இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளே நாம் அந்த வருஷத்திற்குள்ள பிரவேசிக்க போகிறோம். அந்த வருஷத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஹல்லேலூயா நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் உள்ள பிரவேசிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு தாழ்மையான இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி நிற்க போகிறோம். இந்த கடைசி காலங்கள் ஸ்தோத்திரம் பயங்கரமான காலங்களுக்குள்ளே நாம வந்திருக்கிறோம். நாம் மறுபடி பிறந்த அனுபவம் நிறைந்தவனாய் நான் வாழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க பார்க்கலாம். மறுபடி பிறந்த அனுபவம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜலத்தினால பிறக்கணும், ஆவியினால பிறக்கணும், பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். புதிய வருஷத்திற்குள்ள பிரவேசிக்க போகிறோம். புதிய வருஷத்துல என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்றுதான். நீ பேழைக்குள் அடங்கி இருந்தால் நீ காக்கப்படுவாய். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும் சரி, உலகமே தவித்து போனாலும் சரி, நீ பேழைக்குள் பிறந்த பிள்ளையை போல, புதிதாய் பிறந்த பிள்ளைகளை போல, எப்பொழுதும் சிறு குழந்தைகளை போல ஹல்லேலூயா கழுவப்பட்டவனாய், சுத்திகரிக்கப்பட்டவனாய், பரிசுத்தமாக்கப்பட்டவனாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை அந்த பரிசுத்தத்திற்கு அர்ப்பணிப்பதற்காக நான் கொஞ்சம் லீட் பண்ண விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்படி கேளுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்க போகிறோம். எங்களை இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. திகிலுக்கு தூரமாகத்தக்கதாக, நீதிக்கு பிழைத்திருக்கத்தக்கதாக, நீதியினால் ஸ்திரப்படத்தக்கதாக ஆண்டவரே எங்களை இந்த கடைசி நாளிலே ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்தும். இந்த 2020 எவ்வளவோ பிரச்சனைகளை நாங்க சந்தித்து வந்துவிட்டோம். இந்த 52 வாரங்களும் எப்படி கடந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு இந்த பேழைக்குள்ளே உமது கிருபைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். எங்களை பரிசுத்தம் பண்ணும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் சொல்லுகிற அழகுக்குள்ளே நாங்கள் கடந்து வருவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாமே. இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் அழகுள்ளவனாய் மாறணும் ஆண்டவரே. நான் இந்த சபைக்கு முன்பதாக அழகுள்ளவனாய் மாறணும். நான் குடும்பத்திற்கு முன்பதாக அழகுள்ளவனாய் மாறணும். இந்த பட்டணத்திற்கு முன்பதாக அழகுள்ளவனாய் மாறணும். வெளிப்புறமான அழகு அல்ல, என் சாட்சி அழகாய் மாறட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு அமைதல் உள்ள ஆவி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்குள்ள இரட்சிப்பின் வஸ்திரம் எப்பொழுது வெளியே தெரியட்டும் ஆண்டவரே. நீதியின் சால்வை எப்பொழுது வெளியே தெரிவதாக. கிருபைக்குள்ள சத்தியத்துக்குள்ள நிறைந்தவனாய் நான் வாழட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க பார்க்கலாம். கிருபை சத்தியம் என்னை விட்டு விலகாது இருப்பதாக. அப்படியே நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையும் சத்தியமும் என் கழுத்துக்கு அலங்காரமா இருக்கட்டும் ஆண்டவரே. மெய் ஞானமும் நல்ல ஆலோசனையும் என் கழுத்துக்கு அலங்காரமா இருக்கட்டும். என் கிறிஸ்தவ வாழ்க்கையில அவைகள் அலங்காரமா இருக்கட்டும். மூணாவது, பசி நிறைந்தவனாய் வாழ. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வசனத்துக்கு மேல எனக்கு ஒரு பசி, தீராத பசி வரணும் ஆண்டவரே. போதாது. இன்னைக்கு நம்ம எந்த ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ண போறது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். வசனத்துக்கு மேல எனக்கு ஒரு தீராத பசி வேணும் ஆண்டவரே. கேளுங்க பார்க்கலாம். வாயை திறந்து கேளுங்க. எனக்கு ஒரு தீராத பசி வேணும் ஆண்டவரே. நீதிக்கு மேல ஒரு தீராத பசி வேணும் ஆண்டவரே. பரிசுத்தத்துக்கு மேல ஒரு தீராத பசி வேணும் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு அடுத்த காரியங்களில் இவ்வளவுதானா உங்க சத்தம்? இவ்வளவுதானா உங்க சத்தம்? ஹல்லேலூயா. கடைசி காலம் இவ்வளவுதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவுதானா நமது அர்ப்பணிப்பு? கடைசி காலம். நமது பலத்தினால் நிற்க முடியாது.
நமது சுயத்தினால் நிற்க முடியாது, நமது அறிவினால் பணத்தினால் நிற்க முடியாது, நமது படிப்பினால் நிற்க முடியாது. கிருபையை சார்ந்து கொண்டால் பிழைத்துக் கொள்வோம், கிருபையை சார்ந்து கொண்டால் பிழைத்துக் கொள்வோம். சபையே, உன் ஆதி அன்புக்கு திரும்புவாயாக. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய், அந்த ஆதி அன்புக்கு திரும்புவாயாக, அந்த ஆதி அன்புக்கு திரும்புவாயாக. உன்னை இரட்சித்த தேவனிடத்தில் மறுபடி நீ திரும்புவாயாக. பசி உள்ளவர்களை நன்மையால் திருப்தியாக்குகிறவர் அவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயை தம்பிமார் வாயை திறந்து கேளுங்க பார்க்கலாம். என்ன பசி உள்ளவனாய், வசனத்துக்கு மேல பசி உள்ளவனாய், வசனத்துக்கு மேல பசி உள்ளவனாய், தாகம் உள்ளவனாய். வசனத்தை வாசிக்கும் போதே என் சின்ன அங்கெங்கெல்லாம் ஓடுது. அப்படி அல்ல, இனிமே வசனத்தை வாசிக்கிற பொழுது கண்ணுகள்ல இருந்து கண்ணீர் வரட்டும் ஆண்டவரே, ஜீவன் வெளிப்படட்டும் ஆண்டவரே, என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையை கீழே வைக்க மனமில்லாமல் அப்படி அதை சுமந்து திரிய அந்த பசி எனக்குள்ளே, என் சபைக்குள்ளே புறப்பட்டு வருவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அர்ப்பணிப்போடு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களை புதுப்பியும் கர்த்தாவே, எங்களை தட்டி எடுப்பும் கர்த்தாவே. இந்த கடைசி வாரத்தில் எங்களை ஒரு விசை கூட தட்டி எழுப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பரே சுராஜனுக்கே ஆவியானவரே, அன்பரே ஹல்லேலூயா. பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, இந்த கடைசி ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமையை 2020வது வருஷத்தை நீர் எங்களுக்கு தந்தபடினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சிந்தித்து கேட்ட வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வைத்திருக்கிற இந்த பேழையிலே ஆண்டவர் எப்பொழுதும் புதிதாய் பிறந்த அனுபவத்தோடு, எப்பொழுதும் உமக்கு முன்பதாக அழகுள்ள அனுபவத்தோடு, எப்பொழுதும் ஆண்டவரே ஜீவ வார்த்தைகளுக்கு மேலே பசி உள்ள, நீதிக்கு மேலே பசியாயிருக்கிற அனுபவத்தோடு நாங்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தாவே, திகிலுக்கு தூரமாகி, பயத்திற்கு விலகி போய் உமது பரிசுத்தமான ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமது பிரசன்னத்திற்குள்ளே எப்பொழுதும் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்தருளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா
எல்லாவற்றையும் உமக்கென்று நாங்கள் உண்மையாய் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தருளுவீராக. சபையை ஆசீர்வதிப்பீராக, சபையை பரிசுத்தப்படுத்துவீராக, சபையிலே உமது ஆளுகை விளங்குவதாக. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்காக சாட்சிகளாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த ஆராதனையில கடந்து வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளின் கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மைகள் கிருபைகள் ஏராளமாய் பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வரப்போகிற வருஷத்திற்கு நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. உமது பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. தூரத்தில் இருக்கிற எங்கள் சபையின் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணத்திலே நாங்கள் ஒரு சாட்சி உள்ள விசுவாச வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, உமது வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட கிருபை தாரும். எல்லா துதி கனம் மகிமையை உங்களுக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.